வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கரோக்கி சிங்கர்ஸ்க்கான டிப்ஸ் அடுத்த பகுதி இது. சார், ஏற்கனவே நீங்கள் என்னென்ன பகுதி போட்டிருக்கீங்க, எதை பற்றிலாம் பேசியிருக்கீங்க எங்களுக்கு தெரியலையே சார் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரீகேப்னு வச்சுங்களேன். அதாவது கரோக்கி என்பது எப்படி பாட வேண்டும், கரோக்கின்னு மட்டும் இல்லை, பொதுவாக பாடல்களை எப்படி பாட வேண்டும், அதாவது தன்னுடைய சொந்த குரலில் பாட வேண்டுமா, அல்லது அந்த எந்த அந்த அந்த பாடகர் எந்த குரலில் அந்த பாட்டை ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாரோ அதே குரலில் ப்ரெசன்ட் பண்ணணுமா, அதாவது மிமிக்ரி, இமிட்டேஷன், அதே வாய்ஸில் ப்ரெசன்ட் பண்ணணுமா, இந்த சந்தேகம் பல பேருக்கு இருந்தது. அதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கேன் முன்னாடி. அதே போல் அந்த கரோக்கியை நம்ம எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், அதை பற்றிலாம் எப்படிப்பட்ட கையில் என்னென்ன குறிப்புகள் இருக்கணும், இதெல்லாம் பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இதுமாதிரி பல உபயோகமான குறிப்புகள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் இது அடுத்த பதிவு. பொதுவாக சார் எனக்கு நல்லா சங்கீதம் தெரியும் சார், இந்த டிப்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைங்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகினர்ஸ், தொடக்க நிலையில் உள்ளவர்கள், இதை யாரும் உங்களுக்கு கற்றுத்தர மாட்டார்கள். என்ன செய்வாங்க, நீங்கள் போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சிம்பிளாக இது எல்லா மேடையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சார் நான் நல்லா பாடுவேன்னு ஒருத்தர் வந்தார்னு வச்சுக்கலாம், யாருக்காவது அந்த மாதிரி உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக மேடையில் பாடக்கூடிய வாய்ப்பு யாருக்காவது கிடைச்சிருக்கா? கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது அவங்க பேனருடைய பேர் கட்டுப்படுங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லை, அப்படி எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அவ்வளோ எளிதாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் கொடுக்கறதில்ல. ஆனால் நான் அப்படி இல்லை. யாரை எப்போ பாடுறேன்னு சொன்னாலும் திறமையானவர்களை அங்கீகரிப்பதில் தவறில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். அதுக்கு நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஒரு பாட்டை நீங்கள் மேடையில் பாடணும்னா அதற்கு நீங்கள் குறைந்த முறை ஒரு 25 தடவையாவது நீங்கள் வீட்டில் அதை அந்த ஒரிஜினல் ஸ்கேலில், ஒரிஜினல் டெம்போவில், ஒரிஜினல் ரிதமில் நீங்கள் பாடி பார்த்துருக்கணும். அந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மேடையில் இந்த பாடலை சிறப்பாக அதை ப்ரெசன்ட் பண்ண முடியும். அதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் இல்லை. சார், அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பாட்டை நல்லா கேளுங்க. உங்கள்கிட்ட என்ன வகையான அந்த ஆக்சஸ் இருக்கோ அதை பயன்படுத்தி, சில பேர் லேப்டாப்பில் வச்சுருப்பீங்க, சில பேர் செல்லிலே வச்சுருப்பீங்க, சில பேர் டேப்பில் வச்சுருப்பீங்க, சில பேர் ஒரு பென் டிரைவில் போட்டு வச்சுருப்பீங்க. எந்த எளிமையான வழியாக இருந்தாலும் சரி. இப்போ தான் 350 ரூபா 400 ரூபாய்க்கெலாம் அருமையான ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கிடைக்குது. நீங்கள் வாங்கி ஒரே ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பென்ட்ரைவ் வாங்கி அதிலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 பாடல்களை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது போன்ற வசதி உள்ள இந்த தற்காலத்தில் பாட்டு பழகுவது அல்லது பாட்டை பயிற்சி செய்வது என்பது மிக சுலபமான ஒரு காரியம். என்னுடைய சிறு வயதில் இது போன்ற எந்த வசதிகளும் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் 2 பேரும் சங்கராபரணம் பாட்டை உங்களுடைய தஞ்சாவூர் அருள் தியேட்டரில் அப்போ அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. செகண்ட் ஷோ வெளியில் நின்று கேட்போம். அத்தனை பாடல்களையும் செகண்ட் ஷோவில் வெளியில் நின்று கேட்டாலே கேட்கும் அந்த சவுண்டு. அதை நின்று கேட்கறது, அல்லது டீ கடையில், தேநீர் அந்த நிலையங்களில் ஒளிபரப்பப்படும் போது அங்கே நின்று கேட்கறது. அப்போ கல்யாண வீடுகளில், வேறு விசேஷங்களில் அல்லது விழாக்களில், இது போன்ற இடங்களில் கேட்டே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. 150 ரூபாய்க்கு ஹெட்செட் இருக்குது, 350 ரூபாய்க்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, பென்ட்ரைவ் 200 ரூபாயில் இருக்குது. மொத்தத்திலே ஒரு 650 ரூபா 750 ரூபா செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் பக்காவாக ஒரு பாடல்களை திரும்ப 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 கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கான வழிமுறை உங்கள்கிட்ட கையில் வந்துடுது. அப்போ இதில்
வேறு யாரையும் நம்ம வந்து தவறு சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் மேலேயும் ப்ளேம் பண்ணாங்க. சார் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு கேட்க முடியல இந்த பாட், நத்திங். நீங்கள் ஒரு அந்த இப்போ தான் செல்லில் பாட்டு ஏற்றி கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த பென்ட்ரைவை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான பாடல்கள். ஒரு 100 பாடல் பாடுவீங்களா நீங்கள்? இந்த 100 பாட்டை ஏற்றி கொடுக்க சொன்னாக்கா மினிமம் என்ன ஒரு 100 ரூபாய் கேட்க போகிறாரு உங்களுக்கு. அதை ஏற்றி வாங்கினது கையில் வச்சுக்கிட்டு, நான் சொல்லுவது வந்து அடிப்படையாக ஒரு ரொம்ப ரூரல் ஏரியாவில் சார் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உள்ளவங்களுக்காக சொல்லிக்கிட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன செல்லில் உள்ள மெமரி கார்டில் இந்த எஸ்டி கார்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். உங்கள் செல்லுலேயே வச்சுக்கிட்டு பொழுதுனைக்கும் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். திரும்ப 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 கேட்கணும். அதே போல் தேர்வு செய்யும் பாடல்கள், நீங்கள் பாடுவதற்கு தேர்வு செய்யும் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு எந்த வாய்ஸ் சூட் ஆகும், அதை நான் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். நமக்கு எந்த வாய்ஸ் வந்து நமக்கு சரியாக ஒத்து வரும், மெலடியஸ் வாய்ஸா அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல பவர்ஃபுல் வாய்ஸா, நல்ல ஒரு த்ரோ. இப்போ சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ், இது போன்ற மலேசியா வாசுதேவன், இளையராஜா போன்ற நல்ல டெப்தான வாய்ஸா, அல்லது ஜெயச்சந்திரன், ஜெயசாஸ், அருண்மொழி இவங்களை போன்ற ஒரு மெலடி வாய்ஸா, நமக்கு எந்த பாட்டு சரியாக வரும், அதை நீங்கள் முதல்ல அது போன்ற பாடல்களாக தேர்வு செய்து நீங்கள் நல்லா ட்ரெயினப் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார் நான் இந்த பாட்டையும் அனாயாசமாக பாடுவேன் சார், நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எடுத்த எடுப்பில் உங்களுக்கு வராத பாடல்களை தேர்வு செய்து கொண்டு வைத்துக்கொண்டு உங்களுக்கு அது பிடிக்குங்கிற காரணத்தினால எல்லாரையும் போட்டு கொள்ளக்கூடாது. அதுதான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ். அப்படி பண்ணிங்கன்னா கேட்குறவங்களே என்ன செஞ்சிடுவாங்க, உங்களோட நம்பிக்கையை சிதைத்து விடுவார்கள். ஏன்பா உனக்கெல்லாம் அது தேவையில்லாத வேலை, எளிதான பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த விதமான சிரமமும் இல்லாமல். எதுவுமே ரொம்ப வளைவு நெளிவுகள், பெர்காக்கள், சங்கதிகள், பெரிய கர்நாடிக் டச்சு இதெல்லாம் இல்லாத பாடல்களாக செலக்ட் பண்ணுங்க. இந்த குறிப்பாக நான் அடிக்கடி பாடி காட்டுவோம் உங்கள் கூட, இந்த வெள்ளிக்கிழமையிலே சர்க்கரை தேவன் படத்தில் வந்து விஜயகாந்த் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல், நல்ல வெள்ளிக்கிழமையிலே அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நெளிவு சுழிவுகளும் இருக்காது. இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அதை இது போன்ற இளையராஜா பாடல்கள், அல்லது இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே பழைய பாட்டுனா, அதே போல் அது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களுக்கு எது முதலில் சரியாக வரும், ரொம்ப சிரமம் இல்லாத, ரொம்ப சங்கதிகள் இல்லாத, எந்த விதமான கர்நாடிக் அந்த அறிவும் தேவைப்படாத பாடல்களை எடுத்து ரெடி பண்ணுங்க. முதல்ல பக்தி பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது முதல்ல ஈஸியாக வரும் அந்த பாட்டை செலக்ட் பண்ணி ஒரு 10 பாட்டை ரெடி பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் முதல்ல இன்னொரு நம்மளுடைய நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல நீங்கள் டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த பாட்டு சரியாக வந்துருச்சு, நல்லா சூப்பராக பாடுறேன் சார்னா அதை ஒரு நோட்டில் எழுதுங்க, முதல்ல ஒரு டைரியில் எழுதுங்க. உங்களுடைய லிஸ்ட்டு என்னான்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த மேடைக்கு போனாலும் சரி உங்கள் லிஸ்ட்டை சொல்லுங்கன்னா, நான் சார் அந்த பாட்டை பாடுவேன், இந்த பாட்டை பாடுவேன்னா அங்கே நின்று அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. உடனே லிஸ்ட்டு, சார் இந்த இருக்குது என் லிஸ்ட்டு, இதுக்குள்ளே நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னாலும் நான் பாடுவேன். இப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா எந்த மேடையில் போனாலும் உங்கள் லிஸ்ட்டை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாடகராக போதிலும் சொல்ல பின்னாலையும் கூட சரி, நீங்கள் போனோன்னா நீங்கள் என்னென்ன பாடல்களை பாடுவீர்கள், தனியாக என்னென்ன சோலோ என்னென்ன பாடுவீங்க, டூயட் என்ன பாடுவீங்க, எது நீங்கள் சிறப்பாக பாடக்கூடிய பாடல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு லிஸ்ட் இருக்கணும். வெதர் இட் இஸ் பிரிண்ட் அவுட் அல்லது நீங்கள் கையால் எழுதுனதோ, ஏதோ ஒரு சின்ன ஒரு டைரி, ஒரு சின்ன ஒரு பேக்கெட் டைரி மாதிரி வச்சு அதில் எழுதி வைங்க. சார் என்னால் இந்த பாட்டெல்லாம் நல்லா பாட முடியும், இந்தாங்க. அவர் அதுக்குள்ளே பார்ப்பார், அந்த கச்சேரிக்கு அந்த அந்த இடத்திற்கு பொருத்தமான பாடலை தேர்வு செய்து அவரும் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆரம்ப நிலையில், துவக்க நிலையில், பிகினிங் ஸ்டேஜில் உள்ள ஒரு பாடகர்,
அந்த இடத்துக்கு எந்த பாட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது இன்னும் உங்களை விட அவர் இதில் கெட்டிக்காரரு. ஆடியன்ஸ் பல்ஸ், அந்த இடத்தில் உள்ள பார்வையாளர்களின் அந்த ரசனை எப்படி இருக்கிறது, அதை அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார். அப்போ உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டை பார்த்து ரைட் ரைட் இந்த இடத்துக்கு இந்த பாட்டை போட்டு விடலாம். இப்போ கல்யாண வீடா, ரைட் இந்த இப்போ ஒளிமயமான எதிர்காலம் பாடுங்களேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே பாடுங்க. கடவுள் நினைத்தான் மணநாள் கொடுத்தான், திருமண நாள் வாழ்த்து பாட்டாக இருக்கா, ரைட் பாடுங்க. நீ அங்கே போய் ஒரு சோக பாட்டை எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு அங்கே நீங்கள் போய் பாட முடியுமா கல்யாண வீட்டில்? அப்போ அவர் தான் டிசைட் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு முதலில் தேவை கையில் ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை அவர்கிட்ட காட்டணுன்னா அவர் முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாடலை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும். அவர் மட்டும்தான் எனக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, உங்களுடைய கான்ஃபிடென்ஸே உடைஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பாடலை சப்போஸ் நீங்கள் சரியாக பாடாமல் சொதப்பிட்டீங்க, ஒன்றா தாளத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்கேலை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு ரேஞ்சு போக முடியல உங்களால், ஒரு இடத்துல போய் பிசுறு அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை உடைந்து விடும். இனிமேல் நம்ம பாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு டைலமா ஆகிடும். அல்லது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிவிடும். உங்கள் நண்பர்களே கூட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்ப்பா உனக்குலாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் பாடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க கூட, நீ சிரமப்பட்டு எங்களையும் சிரமப்படுத்தாதுன்னு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் உங்களுடைய டோட்டல் இதையும் கதையும் முடிச்சிடுவாங்க. சோரி முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட வேண்டியதான். அதனால் தயவு செய்து உங்களுடைய கன்னி பேச்சு சட்டமன்றத்தில் அல்லது பொது சபைகளில் கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, மெய்டன் ஸ்பீச். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் முதலாக எதை எப்படி அந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதில் என்னென்ன மேற்கோளுக்கு என்னென்ன கோட்ஸ் என்னென்ன மேற்கோள் காட்டுறீங்க, குறுக்க என்ன கவிதை சொல்கிறீங்க, உங்களுடைய அந்த மொழி திறன் எப்படி இருக்குது, ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய அந்த அந்த தலைப்பை நீங்கள் அணுகுகின்ற விதம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டாப்பிக்கை, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி செறிவாக இருக்கா, இல்லை வெறும் வார்த்தை தோரணங்களாக இருக்கிறதா, இல்லை குறுக்க 4 ஜோக்கு வாட்ஸ்அப்பில் வந்த 4 ஜோக்கை வாந்தி எடுத்துக்கிட்டு நான் சூப்பராக பாடினேன் எல்லாம் அது நிலைக்காது. அது ஒரு ஸ்பீச் எப்படிங்கிறது இன்னொரு இதில் கூட சொல்கிறேன், நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். மெய்டன் ஸ்பீச் எவ்வாறு ரொம்ப முக்கியமோ, ஒரு கன்னி பேச்சு என்பது நீங்கள் முதலாக ஒரு சபை ஏறி உங்களுடைய கருத்துக்களை சொல்வது தான் கன்னி பேச்சு. அந்த கன்னி பேச்சு சிறப்பாக இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஆஹா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம எந்த மேடையாக இருந்தாலும் பிச்சு உதறிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் மனசில் வருவதற்கு உங்களுடைய முதல் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இதில் யார் என்ன சொன்னால் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் சார், நம்ம தோல்வி வந்தால் தான் அது என்ன தோல்விகள்லாம் படிக்கட்டா ஏற்றி நான் அதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. நீங்கள் ஒன்ஸ் சரிக்கிட்டீங்கன்னா உங்களாலே திரும்ப அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு கூட மனசு வராது, மனசு உடைஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், முதல் பாட்டு அது ரொம்ப எளிமையான பாட்டாக எடுத்துங்க. ஒரு சாதாரண பிள்ளையார் பாடலாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு முருகன் பாடலாக இருக்கலாம். இந்த உரைப்பாடும் தொழிலின்றி சொல்லாத நாளிலே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக எளிமை. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அதெல்லாம் எந்த விதமான ஏற்ற இறக்கங்களோ ரொம்ப பெரிய சங்கதிகளோ அல்லது பெரிய ஒரு ராகத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்களோ இல்லை, மிக எளிமையாக பாடலாம். அந்த பாடல் அது போன்ற பாடல்களை எடுத்து தேர்வு செய்து அதை நன்றாக பயிற்சி செய்து அதற்கு பிறகு அதை கொண்டு ஒரு மேடையில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைத்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டை கூட்டிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் சோலோலேருந்து அடுத்தது டுயட்டுக்கு எப்படி போகிறது. ஏன்னா சோலோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் மட்டும் உள்ளது, நம்ம மட்டுமே பாடிட்டே இறங்கிடலாம், அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் டூயட் பாடுறது அப்படி இல்லை, அவங்க ஸ்கேலுக்கு நம்ம பாடணும். இன்ஸ்ட்ருமெண்டலில் பாடும்போது இன்னும் சிரமம்.
கரோக்கி கூட வந்து உங்களுக்கு ஸ்கேல் தெரியும். இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சில ஒரு முன்னுரையாக தான் அதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கரோக்கின்னா ஸ்கேல் ஒன்று தான். அது ஒரிஜினல் பாட்டு, ஒரிஜினல் ஸ்கேலு முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை அவங்களும் அந்த ஸ்கேலில் தான் பாடி ஆகணும், நீங்களும் அந்த ஸ்கேலில் தான் பாடி ஆகணும். அது பயிற்சி செய்கிறது ஈஸி. அவங்க என்ன ஸ்கேலில் பாட போகிறாங்க, நீங்கள் என்ன ஸ்கேலில் போய் அவங்களோட ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த குழப்பமுமே இல்லாமல் கரோக்கி டுயட் பாடிடலாம். அதில் ஒன்றும் எந்த கஷ்டமுமே வராது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பாடும்போது, வாத்தியங்களோடு பாடும்போது நீங்கள் ஸ்கேல் வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா போயிடும். அந்த ஸ்கேலை அவங்க காட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நான் தொடக்க காலத்தில் என்னுடைய ஒரு தொடக்க காலம் இன்னொரு 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன அந்த தஞ்சையில் மிக புகழ்பெற்ற ஒரு இசைக்குழு இது. அங்கே போய் அவங்க இசைக்குழுவில் வந்து ஒரு பாட்டு பாடிட்டாலே ஒரு பெரிய விஷயம். அது போன்ற ஒரு புகழ்பெற்ற இசைக்குழு இருந்துச்சு தஞ்சாவூரில். இப்பயும் இருக்கு, கோல்டன் ஆர்கெஸ்ட்ரான்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட போகும்போது அந்த ஒரு தலைவர் வந்து அந்த கிட்டாரில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் மீட்டுவார். நீங்கள் அதுலேருந்தே எடுத்துகிட்டு பாடணும். நீங்கள் அந்த கீபோர்டில் வச்சு இதை வச்சு உங்களுக்கு அழுத்தி காமிச்சு சாப்பாசாலாம் போட்டெல்லாம் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை பாட்டை எடுக்க விட மாட்டாங்க. டைம் முடிஞ்சு போச்சு, அதுலேருந்தே நீங்கள் எடுத்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்ருதியின் லெவலை, அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், மனசில் வாங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த பாடலை உங்களால் முழுமையாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இப்போ கரோக்கியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மிக எளிமையான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இப்போ எளிதில் பின்பற்றக்கூடிய வழி தான், நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி தான். இருந்தாலும் ஒரு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவங்க நல்லா கவனிச்சிங்க. ஒரிஜினல் பாட்டை அது நீங்கள் எதில் பென்ட்ரைவ்லையோ, யூடியூப்லையோ, அல்லது லேப்டாப்லேயோ, சிஸ்டத்துலேயோ எதில் வேணாலும் போட்டு கேளுங்க. ஆனால் அது கூட சேர்ந்து பாடுங்க. அது கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் நம்மளால் அந்த பாட்டை பாட முடியுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது. இப்போ சிறு வயதில் உள்ளவர்களுக்கு வந்து, வயது குறைவாக உள்ளவர்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்னை போன்று சற்று வயதாகி ஆர்வம் வந்தவர்கள், இசையில் ஆர்வம் வந்தவர்களுக்கு, ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு அவங்களுக்கு பாடும்போது தான் அந்த ரேஞ்சு பிரச்சனை வரும். ஒரு பாட்டை வந்து இப்போ எஸ்பிபி பாடக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் நம்மளால் பாட முடியுமா? அப்போ அந்த டிஎம்எஸ் பாடின பாட்டு, சீர்காழி பாடின பாட்டெலாம் உங்களால் ஒரிஜினல் ஸ்கேலில் பாடுறது ரொம்ப சிரமம். ஜேசஸ் பாட்டே ஈஸி நினைக்கிறீங்க, சில பாட்டெலாம் பாருங்கள், ஜேசஸ் பாட்டே பாட முடியாது. அந்த அளவு சிரமமான ஒரு ரேஞ்சாக இருக்கும். அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ஹை ஸ்கேலாக இருக்கும். அது போன்ற பாடல்களை நீங்கள் சேர்ந்து 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 அந்த பாட்டு கூடயே பாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நமக்கும் நம்ம பாடுறதுக்கும் அந்த ஒரிஜினல் பாட்டுக்கும் எந்தெந்த இடத்துலலாம் வித்தியாசம் வருது, எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால் அதை தொட முடியல அப்படின்னு கூட சேர்ந்து 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 ஒரு 100 தடவையாவது ஒரு பாட்டை நீங்கள் பாடணும். அதற்கு பிறகு தனியாக பாடணும். முன்னாடியே நான் போன வீடியோவில் சொன்னது மாதிரி அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டாக அல்லது ஒரு டைரியில் எழுதி வச்சிங்க. அது ஆண் குரல் தனியாக, பெண் குரல் தனியாக, குழுவினர் வரக்கூடிய இடங்கள், அந்த வரிகள்லாம் தனித்தனியாக எழுதி வச்சிங்க. உச்சரிப்பு மிகவும் முக்கியம். சில பேர் எல்லாம் வாழ வைக்கும் காதலுக்கு சேன்னு பாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே முடியாது. இதுமாதிரி நல்ல பாட்டாக இருக்கும், நல்லாவும் பாடுவாங்க. ஆனால் என்ன வழி மொழினாக்கா மொழியும்பாங்க, வழின்னா வலியும்பாங்க. அப்போ அந்த டோட்டலாக அந்த பாட்டே டேமேஜ் ஆகிடும். அப்போ உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு, அது தமிழாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அந்த எந்த பாட்டை பாடுறீங்களோ அதை மிக தெளிவாக உச்சரிப்பது, அந்த பொருள் உணர்ந்து பாடுவது. வழிக்கும் வலிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன மாறுபாடில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுடைய உச்சரிப்பு, தமிழின் அழகு, அந்த இழன்னு சொல்லுவாங்கள்ல, லகரம், ழகரம், இதெல்லாம் நீங்கள் சுத்தமாக அதுமாரி வல்லினரை, மெல்லினரை, இடையினரை எல்லாத்தையுமே
அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு இருக்க வேண்டும். என்னோட மேடையில் பாடுபவர்கள் மிகச்சிறப்பாக கூட பாடுவாங்க, ஆனால் இந்த உச்சரிப்பில் போட்டு விட்ருவாங்க. அது டோட்டலாக அந்த பாட்டை வந்து, ஆனால் நீங்கள் சார் இதெல்லாம் யார் சார் பார்த்துக்கிட்டு இருக்க கீழே ஆடியன்ஸில், நம்ம பாட்டுக்கு பாடி முடிச்சோன்னா வந்துட வேண்டியது தானே சார்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பாடும்போதும் சரி அல்லது வேற யாரும் பாடும்போதும் சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுடைய ஸ்கேல், உங்களுடைய பாடும் திறமை, உங்களுடைய ரிதம், டெம்போ, உங்களுடைய உச்சரிப்பு, இது எல்லாம் சேர்ந்து அமைந்து அதற்கும் மேலாக ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆடியோவும் அன்னைக்கு நன்றாக அமைந்து தெளிவாக அவர்களுடைய காதிலே விழுந்து அவர்களை பரவசப்படுத்துமானால் பாட்டு முடிந்தது உடனேயே மழை பெய்கிற மாதிரி கைத்தட்டோம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அப்புறம் நீங்களாக உட்காந்துட்டு தயவு செய்து இங்கே உள்ளவர்களை வந்து கலைஞர்களை எல்லாம் நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொடுக்குறேன்னு கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க சரியா பிரசன்ட் பண்ணுங்க. அந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அந்த பாட்டு சரியா இருந்தா தட்டாதவங்க கூட கை தட்டிடுவோம். நீங்க அதுக்குன்னு ஒரு கூட்டு சார் என்ன ஒருத்தரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க, நல்லா கை தட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த மாதிரி கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சரியா அதை பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கைத்தட்டல் கிடைத்துவிடும். அதில் வந்து நீங்கள் எள்ளளவு கூட உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. ரைட். ஸ்கேல்னா என்ன? ஸ்கேல்னா எல்லாரும் உங்களை பயமுறுத்துவாங்க. உள்ளே போனோடனே நீங்கள் டியா, டி மேஜரா, மைனரா, எதையும் கேட்டால் மேஜரா மைனரா என்னென்னமோ கேட்குறாங்களே உள்ளே போனோன்ட்டு பயந்துராயிருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து இது வந்து சங்கீத வடிவத்தில் உள்ள அந்த பெயர்கள். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது, முன்னாடி நான் சொன்னது மாதிரி, அந்த ஒரிஜினல் பாடல் எப்படி பாடுறாங்களோ அந்த டோன், சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அப்படின்னா அதுதான் ஸ்கேல். அந்த டோன், சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, அந்த பாடம் இந்த ஸ்கேலில் பாடினேன்னு வச்சுங்க. அதான் இந்த டோனில். ஸ்கேலுங்கிறதே உங்களுக்கு புரிய வேண்டாம். அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஸ்கேல், அதுதான் ஸ்ருதி. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அப்படின்னு அந்த பாட்டை பாடினா இப்படி எடுபடாதோ, சங்கீத அப்படி பாடினாலும் எடுபடாது. அப்போ எது சரியான டோன், இந்த டோன், அந்த குரல், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அதிர்வெண், அதுதான் ஸ்ருதி. உங்களுக்கு எளிமையான வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய டெஃபினிஷன் இருக்குது. அது எப்படி செட் பண்ணுறது என்ன இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய பண்டிதர்களுக்கு உள்ளது. அது நமக்கு தேவையே இல்லை. அது தூக்கி அந்தாண்ட வச்சிருங்க ஒரு பக்கம். அதெல்லாம் பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, எஸ்பிபி அல்லது ஜேசுதாஸ் இவர்கள் வந்து என்ன அந்த டோனில் ப்ரெசன்ட் பண்ணாங்களோ அந்த பாட்டை. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னாக்கா அது அந்த பாட்டுடைய டோன். இதுதான் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாடும்போது என்ன பிரச்சனையே இல்லைனாக்கா, அவங்க எல்லாருமே இந்த ஒரிஜினல் ஸ்கேலுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வர்றாங்க, ஒரு கீபோர்டு, ஒரு பேடு, ஒரு தபலா வாசிக்க வர்றாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஒரிஜினல் பாட்டுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே என்ன உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த ஒரிஜினல் ஸ்கேலில் உங்களால் பாட முடியலன்னு வச்சுங்க, சார் என்னால் அவ்வளோ ரேஞ்சுக்கு பாட முடியாது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு நோட் குறைச்சி பாடுவதற்கு அனுமதிப்பார்கள். சரிங்க, சரி உங்களால் பாட முடிஞ்ச ரேஞ்சில் பாடுங்க, இதை ஒரு நோட்டு குறைச்சி பாடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டி மேஜரில் அந்த பாட்டு இருக்குன்னு வச்சுங்க, அல்லது டி ஷார்ப்பில் இருக்குது. டி ஷார்ப் அது உங்களுக்கு புரியாத மொழியில் சொல்லி குழப்ப விரும்பல, எனக்குமே இது சரியாக புரியாது, அதை விட்டுருங்க. டி ஷார்ப்பில் இருக்க ஒரு பாட்டு நீங்கள் அந்த டியில் பாடுறீங்கன்னாக்கா அது அட்மிசிபிள். ஒரு அரை நோட்டு 1/4 நோட்டு குறைச்சி
இப்போ ரெண்டரைங்கிற இடத்துல ரெண்டு, உங்களுக்கு எளிமையாக இன்னும் புரியணும்னாக்கா ரெண்டரை சுதியில் பாடுறதுக்கு பதிலாக ரெண்டில் பாடுறீங்கன்னு வச்சிங்களா, அங்கே அது அனுமதிப்பார்கள். இப்போ பெரும்பாலும் பக்தி இசை கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஸ்ருதியை தான் செட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பக்தி பாடல்கள் கர்நாடிக் அவங்க பாடுறவங்க போடுறாமே அவங்களுக்கு பர்மனண்ட்டாக ஒரே ஸ்கேல் தான். போய் உட்காந்தாக்கா அவங்க அந்த பக்கவாத்தியம் பூரா எல்லாமே அந்த பாடகர் அல்லது பாடகிக்கு என்ன சுதின்னு அவங்களுக்கு தெரியும். 4.5 5 அல்லது ஆண் பாடகராக இருந்தால் அவர் 2.5 2 3 அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மீட்டு கொண்டாந்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் கீபோர்டில் செட் பண்ணிக்குவார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வயலின் வாசிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் தபலா வாசிப்பாங்க. ஆனால் இந்த சினிமா பாடல்களை பொறுத்த வரைக்கும் பாட்டோடைய ஒரிஜினல் ஸ்கேல், பாட்டு அந்த பாட்டு வந்து எந்த ஒரிஜினல் ஸ்கேலில் இருக்கோ அந்த ஸ்கேலில் தான் அந்த வாத்திய குழுவினர் அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது தெளிவாக மனசில் வாங்கிக்கோங்க. ஒரு பாட்டுடைய ஒரிஜினல் டெம்போ, ஒரிஜினல் ஸ்கேலு, ஒரிஜினல் ரிதமில் தான் அவங்க செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது யாரோ நீங்கள் போய் திடீர்னு அந்த இடத்துல போய் பாட போகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கேட்பாங்க உங்களை. இல்லாட்டி அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், சிம்பிளாக, சார் என்னால் வந்து அந்த 2ல் தான் சார் அந்த பாட்டை பாட முடியும், 2.5ல் பாட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அது போன்று தெரிந்திருந்தால். அப்படி இல்லைன்னு வச்சிங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கீபோர்டில் காமிக்க சொல்லணும், அந்த சுருதியை காமிங்க, சுதியை காமிங்க. சுருதி அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் லோக்கல் லாங்குவேஜ்னாக்கா சுதி, அந்த சுதியை காமிங்க அப்படின்னா அந்த சுதியை காமிச்சாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அதோட இழைந்து அந்த ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த டோனில் நீங்கள் அந்த பாட்டை தூங்குவதற்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாடலாம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். நான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், பாட்டை கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் தனியாக பாடணும், அப்புறம் அதை கரோக்கியில் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாத்தியங்களோட பாட போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் ஒரு 1/2 நோட்டு 1 நோட்டு குறைச்சி இந்த பாட்டை எடுக்க முடியும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்கேலுங்கிறது. ஆனால் கரோக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஸ்கேலில் பாடி பழகுங்க, அதுதான் இன்னைக்கு நல்லது. அப்படி ஒரிஜினல் ஸ்கேலில் என்னால் பாட முடியலை சார், அந்த பாட்டை விட்டுருங்க, லீவ் இட், சிம்பிளி லீவ் இட். அதை பற்றி கவலைப்படாதீங்க சார். அந்த பாட்டை அப்படியே பாடியே தீரணும்னு என்ன கட்டாயம்? ஏன் எல்லாரையும் போட்டு படுத்தி எடுக்கணும்? வேண்டாம். எது உங்களால் பாட முடிகிறதோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது வசதியாக இருக்கோ அந்த ஸ்கேலில் பாடி பழகு. அந்த மாதிரி பாட்டை எடுத்துக்குங்க, அந்த மாதிரி பாட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அந்த மாதிரி பாட்டோட வரிகளை மனப்பாடம் செய்யுங்கள். அந்த மாதிரி பாட்டுக்கான அந்த வரிகளை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அல்லது டைரியில் எழுதி வச்சிங்க, தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. டூயட் பாடுங்கிறது அப்போ முதல்ல இது பெண் குரல் வருதா, ஆண் குரல் வருதா, எந்த இடத்துட்டு எப்படி பாடணும், எந்த இடத்துல ஒரு சின்ன சிரிப்பு அல்லது சின்ன ஒரு ஹம்மி, அல்லது வேறு ஏதோ ஒரு அசை மொழி, அதெல்லாம் வருதான்னு பாருங்கள். அது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சினிமா பாடலை, பக்தி பாட்டை எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கர்நாடிக் மியூசிக்கை வந்து இப்போ போ சம்பவம் இருக்குன்னா அது சுதா ரகுநாதன் ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க, பாம்பே ஜெயஸ்ரீ ஒரு இதில் பாடுவாங்க, ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க, மகாநதி சோபனா ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எந்த வரம்பும் கிடையாது, எந்த லிமிட்டும் கிடையாது, எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. ஆனால் சினிமா பாட்டுக்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, அதில் உள்ள மாதிரியே பாடணும். அதில் வந்து சிரிச்சா சிரிக்கணும், அழுதா அழுகணும், முனவணும். இது எல்லாமே சினிமா பாட்டுக்கு தனி இலக்கணம். சினிமா பாட்டு பாடி வந்து பேர் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா மக்கள் மனதில் நன்றாக ஒரு பதிந்த ஒரு பாடல். இப்போ போசம்போனா ஆளுக்கு ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க, ஒருத்தரும் ஒரு ஸ்டைலில் பாடியிருப்பாங்க. கேட்குறவங்களுக்கு அதில் ஒரு பெரிய டீவியேஷன்லாம் தெரியாது, அதில் உள்ள மறைப்பொருள்லாம் தெரியாது, என்னென்ன இடத்துல அவங்க மாற்றிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் சினிமா பாட்டில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன சிரிப்பு விட்டு போனோட இல்லையா, அந்த இடத்துல எஸ்பிபி சிரிப்பாரு, நீங்கள் சிரிக்கல, அந்த இடத்துல 2 பேர் பாட மாட்டாங்க, நீங்கள் வந்து 2 பேர் பாடுறீங்க, ரொம்ப சர்வசாரமாக சொல்லிவிடும். அவன் ஆடியன்ஸை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவனுக்கு வந்து இந்த பாட்டு மனதில் பதிந்த ஒன்று,
சினிமா பாடல் என்பது. அதை பாடி திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணி கைத்தட்டல் வாங்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. இப்போ மருதமலை மாமணியை பாடிட்டு அந்த பழைய காலத்தில் நான் சொல்கிறேன், நம்முடைய மதிப்பிற்குரிய மதுரை சோமு அவர்கள் அவ்வளோ நாழி உட்காந்து ஆலாபனையும் அந்த இதுவும் விஸ்தாரமாக பண்ணி அந்த கர்நாடக இசையை அப்படியே அங்கே வெள்ளமாக தவழ விட்டுட்டு இருப்பார். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க பேசாமல். இதை நான் நேரடியாக பார்த்தது. அவர் இந்த மருதமலை மாமணியை அடுத்தது பாட புரிஞ்சுன்னா நான் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, ஏன்னா ஒரே கைத்தட்டு. அப்போ தான் அவர் ஒரு வேதனையோட ஒரு கூட்டத்திலே அவர் சொன்னார் ஒரு கச்சேரியில், ஏண்டா இவ்வளோ நாள் நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லை, இந்த ஒரே ஒரு சினிமா பாட்டு நான் தெரியாதனமாக பாடிவிட்டேன், அந்த பாட்டை பாடுறேங்கும் போது இவ்வளோ கைத்தட்டல் வருது எனக்கு, என்னடா முருகா இது மதுரைக்கு இந்த சோதனைன்னு அவர் நொந்து போய் தான் பாடுவார் அந்த பாட்டை. ஆனால் அப்பயும் அவர் சொல்லுவார், அந்த படத்தில் அந்த ஸ்டுடியோவில் அது அப்போ எப்படி பண்ணணும் அதே மாதிரி இப்போ என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. டிஎம்எஸ்ஸே பாடியிருப்பா. டிஎம்எஸ் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த அந்த இதில் ஒரு பாட்டு இருக்குது புதிய பறவை, அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அவரால் அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. எங்கே நிம்மதி பாடல், அந்த எங்கே நிம்மதி பாடல் அதெல்லாம் திரும்ப வந்து மேடையில் ப்ரெசென்ட் பண்ண அவராலே திரும்ப அது மாதிரி பண்ண முடியல. எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து பல டேக்குகள் பல பலவிதமான சூழ்நிலைகளில் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன, அதை வந்து நம்ம திரும்ப மேடையில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணணும்னாக்கா ரொம்ப சிரமம். ஆனால் இப்போ வந்து இந்த ரியாலிட்டி ஷோலெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அப்படியே பண்ணுது. எவ்வளோ சிரமமான பாடலெல்லாம் கூட வந்து சிங்காரவள்ளி தேவா கூட வந்து இப்போ ரியாலிட்டி ஷோவில் அந்த பிள்ளைங்கள்லாம் சரி அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க. காரணம் என்னென்னா பயிற்சி. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற இது வர்றது அதே தான், நல்லா ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி உங்களால் சிறப்பாக அந்த மேடையில் அதை பாட முடியும், கைத்தட்டல் பெற முடியும். ஆனால் நீங்கள் வந்து அதில் ஏனோ தானோ என்று சரி பாட பார்க்கலாமே அந்த முயற்சியை தயவு செய்து மேடையில் வச்சுக்கங்க. வீட்டில் பாடி பாருங்கள், இந்த பாட்டை பாடி பார்ப்போமே. ரொம்ப பேர் என்னுடைய கூட வர்றவங்கலாம் பண்ணுற அதே தப்பு தான். சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் இந்த பாட்டைன்னு சொல்லிட்டு மேடையில் பாடி சொதப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே அந்த பாடலை அவங்களால எடுக்க முடியாது. தயவு செய்து உங்களுக்கு மிகச்சரியாக வரக்கூடிய பாடல்களாக தேர்வு செய்து அதை 100 முறையாவது சேர்ந்து பாடி 100 முறையாவது தனியாக பாடி, நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக கூட தெரியலாம் உங்களுக்கு, இல்லை 100 முறையாவது பாடினீங்கன்னா தான் உங்களுக்கு உச்சரிப்பு எந்த இடத்துல இறங்குது, எந்த இடத்துல ஏறுது, எந்த இடத்துல அழுத்தமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து லேசாக இருக்குது, எந்த இடத்துல என்ன சங்கதிகள் ஒழிஞ்சிருக்கு, அந்த சங்கதிகளை நம்மளால் திரும்ப பாட முடியுதா, இது எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு வந்துடும், அந்த கிளியர் ஆகிடும். சப்போஸ் ஒரு சில சங்கதிகள் வரல, இப்போ எனக்கும் கர்நாடிக் தெரியாது, அதனால் வந்து நான் எனக்கு கர்நாடிக்கில் பயிற்சி இல்லாதனால நானுமே சில சங்கதிகள் வரக்கூடிய பாட்டெலாம் விட்டுருவேன். இளஞ்சோலை பூத்ததா, இதில் வந்து நிறைய சங்கதிகள் ஒளிஞ்சிருக்கும். எஸ்பிபியோடைய மிக மாஸ்டர் பீஸ் அதெல்லாம். எந்த சொந்தங்கள் யாரோடு என்று அப்படின்னாக்கா நீங்கள் அதை உங்களால் அது எஸ்பிபி அளவுக்கு உங்களால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னா சந்தேகம் தான். அதற்கு தனியாக உங்களுக்கு கர்நாடக சங்கீத அறிவும் போதுமான இசை ஞானமும் சிறு வயதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பாடல்களை எடுத்து நீங்களும் சிரமப்பட்டு அடுத்தவங்களையும் இப்போ சிரமப்படுத்தாங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு எது சரியாக வருது, அடி நாம் பிடிச்ச கிளியே வாசமலர் கொடியே அப்படின்னா அவ்வளோதான். ஒன்று என்ன சங்கதிகள் இருக்குல்ல, ஒன்று நீயா திருந்து அதுதானே மருந்து, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய கடினமான சங்கதிகளோ எதுவும் பெரிய பெர்காக்களோ எதுவும் இல்லை. அப்போ இதுமாரி பாடல்களை எடுத்துங்க. முதல்ல நான் சொல்கிறது பிகினிங். சார் இதெல்லாம் தூக்கி விளாசிடுவான் சார், இப்போனா வெல் அண்ட் குட், நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எடுத்த எடுப்பில் ரொம்ப கஷ்டமான பாடல்களை பாடி தயவுசெய்து நீங்களும் நம்பிக்கை இழந்து
மற்றவர்கள் மனதிலும் உங்களை பற்றிய நம்பிக்கையை இழக்க வைப்பதற்கான முயற்சியை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஓகேவா? நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப லெங்க்தியாக போயிட்டே இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.